வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பற்றி தான் நிறைய வீடியோ வருது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த உடம்போட வலி எப்படி, என்ன சுற்று வட்டாரத்தில் எப்படி பேசுகிறாங்க, நம்மளை சொந்தக்காரவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, அந்த மாதிரி தோணும். உடல் எடை வந்து அவங்கள ரொம்ப பாதிக்கும். அதாவது வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பேசுவாங்க. அதனாலேயும் நமக்கு வந்து ஏன் இப்படி நம்ம இப்படி இருக்கோம், இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தோணும். எனக்கே நிறைய டைம் தோணியிருக்கு. நம்ம வந்து எப்படியாச்சும் உடம்ப குறைச்சிடணும் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த நேரம் மட்டும்தான் அப்படி யாராச்சும் நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நேரம் மட்டும்தான் அப்படி தோணும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம்னா எப்பயும் போல் சாப்பிட்றது, எப்பயும் போல் இருக்கிறது, அந்த அந்த மைண்ட் செட் போயிடும். அதனாலே பார்த்திங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணேன், கல்யாணம் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா 35 கிலோ தான் இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 69 கிலோ ஆகிட்டேன். எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப வந்து வெயிட்னால் பின்னாடி வந்து நம்ம உட்காந்துருக்கும்போது அப்படியே குத்தும். அந்த இடத்துல எதனால் வலிக்குதுன்னு தெரியாது, குத்தும். பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கால் வலி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா மூச்சு வாங்கும். அடிப்படி ஏறினேன் அப்படின்னா ரொம்பவே மூச்சு வாங்கும். என்னால் எந்த ஒரு வேலையுமே பார்த்திங்கன்னா ஆக்டிவாக செய்யவே முடியாது. ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும், படுத்தே இருக்கணும் போல் இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். சமையல் வேலை மட்டும்தான் நான் பார்ப்பேன். சமையல் வேலை பார்க்குறதே எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டயர்டாக தெரியும். ஏன்டா அந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு தோணும். எந்த வேலையுமே ஒரு சுறுசுறுப்பாக செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட்டே வராது. ஆனால் அதே இது இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு 7-8 கிலோ கம்மி பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் மாடிப்படி ஏற முடியுது, வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியுது, அது மாதிரி காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செய்ய முடியுது. ஒரு வேலைக்கு 2 வேலை கூட நம்மளால் செய்ய முடியுது உடல் எடை குறையும் போது. ஆனால் இதே இது கூடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எல்லா பெண்களுமே அதாவது ஒரு லிமிட்டு, ஒரு 50 கிலோ 60 கிலோ அவங்க ஹைட்டுக்கு தக்கன வெயிட்டு ஒரு ஆவரேஜாக இருக்காங்க அப்படின்னா இருந்துக்கலாம். ஆனால் அதை விட 70 கிலோ 80 கிலோ அந்த மாதிரி உள்ளம்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் குறைச்சே ஆகணும். அது பெண்களுக்கு சொல்கிறேன். ஆம்பளைங்க வந்து வெளியில் போவாங்க வருவாங்க, அதனால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிருவாங்க. நம்ம வந்து வீட்டில் என்ன செய்வோம், எதெல்லாம் மிச்சம் மீதி இருக்கோ அதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து உடம்பு எடையை வந்து அளவுக்கு அதிகமாக கூட்டி வச்சிடுறோம். என்ன செய்ய போகிறோம், அதாட்ட வேஸ்ட்டாக போயிடும், சாப்பிட்ருவோம், இது எதுக்கு துட்டு போட்டு வாங்கிட்டு கீழே போட, அந்த மாதிரி நான் நிறைய செஞ்சுருக்கேன். அதனால் நிறைய அனுபவிச்சிருக்கேங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா உடல் எடை கூடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பரோட்டா தாங்க ஃபஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பரோட்டா சாப்பிட்டேன், வெயிட் நல்லா கூடுது. ஃபஸ்ட்டு வந்து வயிறு தாங்க கூடுது. முதல்ல வந்து வெயிட் போடுற இடம் பார்த்திங்கன்னா வயிறு, அடுத்து பேக் சைடு, அடுத்து அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தொடையில் போடுதுங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம கையில் வெயிட் போடுது. எனக்கு கையில் வெயிட் போடும்போது தான் எனக்கு தோணுச்சு நம்ம வந்து வெயிட் ஆகிக்கிட்டே போகிறோம். எப்போயுமே நான் கண்ணாடி பார்க்கும்போது கை வந்து ஓரளவாக தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கை வந்து ஒரு மாதிரி பெருசாகிற மாதிரி, ஒரு மாதிரி தொலைன்னு கை ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஐயோ நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் குறைச்சே ஆகணும் அந்த மாதிரி தோணிடுச்சுங்க. அதனால் பெண்கள் வந்து கண்டிப்பாக அளவு சாப்பாடு நம்மளால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஆனால் உடம்பு மேலே அக்கறை இருக்கிறவங்க ஒரு 40 வயசு தாண்டினாலே ப்ரெஷரு, சுகரு, பிபி என்னென்னமோ வந்துடுது. அதனால் நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்களே கவனிச்சுட்டு நம்மளை வந்து கண்டுக்கிற மாட்டோம். ஆனால் நமக்கு முடியாமல் படுத்துட்டோம்னா நம்மளை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து உடம்பை வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் பார்த்துக்கிறணும். இது வந்து நான் எல்லா பெண்களுக்குமே சொல்கிறேன். 40 வயசு தாண்டி இருக்கிற எல்லா பெண்களுமே கண்டிப்பாக வந்து உடல் எடையை குறைக்கணும். உடல் அதிக எடை இருக்கிறவங்கள சொல்கிறேன், கண்டிப்பாக குறைக்கணும். அது மாதிரி நம்ம ஹெல்த்தை வந்து இன்னும் வந்து நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிறணும். அதுதாங்க நம்மளோட தன்னம்பிக்கையவும், நம்ம உடம்பு தாங்க நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறதேவும். நம்ம ஒரு மாதிரி டயர்டாகி சோர்ந்து போய் படுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அதனால் பெண்கள் அனைவருமே நான் சொல்கிறேன், 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க உங்களோட ஹைட்டுக்கு தக்கன வெயிட் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.